வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எங்களுடைய வீடியோஸ் அப்டேட் ஆகும்போது இமிடியேட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராம்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்கான ஃபர்ஸ்ட் நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஜப்பானுடைய பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய கவர்னருடைய ஸ்பீச் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ்க்கும் பவுண்டுக்கும் ஹாலிடே. ஸோ பெரிய மூமெண்ட் இருக்காது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆஸ்திரேலியாவுடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது, செஃபோடைய ஸ்பீச் இருக்குது, அண்ட் தென் யூஎஸ்டியோடைய எஸ்என்பி காம்போசிட் அண்ட் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் 2 நியூஸஸுமே நமக்கு இருக்குது. புதன்கிழமை ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு யூஎஸோடைய ரிச்மவுண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ புதன்கிழமை நமக்கு இன்வென்ட்ரி கிடையாது. வியாழக்கிழமை தான் நமக்கு யூஎஸ் ஆயிலுடைய இன்வென்ட்ரி இருக்கும். 8:30 மணிக்கு, நைட் 8:30 மணிக்கு இருக்கும். ஸோ வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் செஃபோடைய ஜிடிபி இருக்குது, குவார்டர்லி. செஃபோடைய ஜிடிபி குவார்டர்லி இருக்குது. அண்ட் தென் யூஎஸோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அண்ட் ஜிடிபி குவார்டர்லி இருக்குது. அதுக்கப்புறம் பெண்டிங் ஹோம் சேல்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸும் கண்டினியூவாக மார்க்கெட்டில் வரும். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய நியூஸஸும் நியூசிலாண்டுடைய நியூஸஸும் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கும். கேடுடைய ஜிடிபி இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸோடைய கோர் பிசிஇ, அதாவது பர்சனல் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இன்கமிங் அண்ட் ஸ்பெண்டிங் பண்ணுறதை பற்றி நமக்கு நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா செஃப், யூஎஸ் அண்ட் கேடுடைய ஜிடிபி இருக்குது. ஓகேங்களா? இது மூணுமே வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய நியூஸஸாக இருக்கும். யூஎஸோடைய கோர் பிசிஇ, பர்சனல் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸோடைய நியூஸ், அது இம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எஸ்என்பியோடைய காம்போசிட், அது வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும். ஸோ செவ்வாய், வியாழன், வெள்ளி, இது மூணுமே யூஎஸ்க்கான ஒரு நல்ல நியூஸாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஸோ இந்த மந்த் எண்டு முடியும் பொழுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல இம்பேக்ட் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோல் வந்துடும். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்துடும். ஸோ நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூஎஸ்க்கு ரொம்ப இம்பேக்ட்ஸ் நிறையா கொடுக்கக்கூடிய நியூஸஸ் வரும். ஸ்பீச்சஸுமே இப்போ இருக்க ஸ்பீச்சஸ்மே ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் நெருங்க அந்த ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நெருங்க மார்க்கெட்டை நல்லாவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸியோடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரைஸ் ஆகி ட்ராப் ஆகி மார்க்கெட் நிற்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த ட்ராப்பை வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் தாண்டலை. ஸோ இது வந்து ஒரு மைனஸான நியூஸ். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கேண்டில் வந்து பயங்கரமான ஒரு ட்ராப் ஆகிடுக்கு. ஸோ இங்கேருந்து மெதுவாக மார்க்கெட் ஸ்லோ ஆகி அந்த இடமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்குது. என்ன நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரைஸோடைய சப்போர்ட் லெவல் நமக்கு இதுவாக வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல மார்க்கெட்டில் இருக்கலாம். ஸோ பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் நமக்கு இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் போக சான்சஸ் உண்டு டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும், டாலர் இண்டெக்ஸ். ஸோ இப்போ ப்ரைஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ட்ராப்க்கு அப்புறம் ரைஸ் ஆனது கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டேஸ்லையுமே மார்க்கெட் வந்து அந்த ரைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ரைஸ் ஆன மார்க்கெட் இந்த ஹைக் மேலே கம்ப்ளீட் ஆகாதனால இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது. ஸோ திருப்பி இந்த சப்போர்ட் லெவலில் முழுமையாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். திருப்பி மார்க்கெட் பை ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம
ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கான ஏரியா தான். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் மேலே கிடைக்கும் போதோ அல்லது கீழே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிற வரைக்குமோ நம்ம இந்த மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது லாங் டேர்மாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சு. இந்த லைன் வந்து 103.88ங்கிற இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே வந்து தான் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும். அப்போ இந்த சேனலும் நமக்கு பிரேக் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸாக அமைஞ்சிரும். ஸோ இந்த சப்போர்ட் உடையாம கீழே வந்து ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு பவர் பத்தலை. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் பவர் பண்ணியிருந்தது, பவர் எடுத்திருந்தது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இந்நேரம் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி நின்றுக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடியது நம்ம வந்து சப்போர்ட் லெவலாக பார்த்து இந்த மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ திருப்பி மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் ஒரு ஃபால் கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் எடுத்த இந்த சப்போர்ட் லெவல் பவர் பத்தலை. ஸோ திருப்பி அந்த மார்க்கெட் இதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதோ அல்லது இதை விட கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும்போது தான் மார்க்கெட்டுக்கான ஒரு நல்ல ரேலி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் ஒரு யூஎஸ்ல ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே சேம் அதே கண்டிஷன் தான். மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்த மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை, நல்ல ஒரு க்ளோஸ் நடந்திருந்தால் கன்ஃபார்மாக நம்ம வந்து பைக்குள்ளே போக சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே ரிஜெக்ட் பண்ணி கீழே இறங்க ட்ரை பண்ணுச்சு. பட் அவ்வளோ பெரிய உடனடி மூவ்மெண்ட் கொடுக்கல. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ ட்ராப் ஆக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய அந்த க்ளூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிடுது, இந்த லோலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போன மார்க்கெட் தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் பல முறை நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு சேனலை பிரேக் பண்ணி மேலே போயிடுது. ஸோ நான் அதை காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும் பொழுது ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சேனல் வந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுது. திருப்பி இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா திருப்பி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சேனல் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கான். இந்த இடம் மட்டும்தான் இல்லை. ஸோ இந்த மார்க்கெட்டோடைய ஃப்ளோ என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோடைய அந்த ஸ்ட்ரெச்சர் ஃப்ளோ எப்படி போயிருக்கு அப்படின்னா மேலே போயிருக்கு. ஒரு சேனலை மார்க்கெட் போட்டிருக்கான், பிரேக் பண்ணியிருக்கான், டெஸ்ட் பண்ணி பூம் பண்ணியிருக்கான். திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு மெதுவாக ஒரு சேனலை போட்டிருக்கான், டவுன் சைட் சேனல் போட்டிருக்கான், தென் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி ஒரு பூம் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறான், இப்போ ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ட வந்தாலும் மார்க்கெட் திருப்பி அதே மாதிரி ஒரு சேனலை கிரியேட் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். எய்தர் இந்த பாட்டம் பிரேக் பண்ணணும், இல்லை இந்த டாப் பிரேக் பண்ணாலும் இம்மிடியட் பை போக வேணாம். மார்க்கெட் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பை எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் இன்னொரு புஷ் கொடுக்கறதுக்கு இந்த இடம் தான் நமக்கு க்ளூ. ஸோ தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ட்ரெண்டோடைய ஆர்டர் ஃப்ளோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அதே கண்டினியூஷன் தான் இப்போ நடந்திருக்கு. அதனால ப்ரைஸ் வந்து செல்லுக்கு திரும்பிடுச்சா அப்படின்னா இன்னும் இல்லை. ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மார்க்கெட் செல்லுக்கு திரும்புதுன்னு கன்சிடர் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டோடைய இங்கேருந்து நடந்த இந்த ஃபுல் ட்ரெண்டுமே இதே ஸ்ட்ரெச்சரில் தான் நடந்திருக்கு. அதோடைய கண்டினியூஷன் பார்ட்டில் தான் மார்க்கெட் இப்போ இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இன்னும் செல் வரல, தொடர்ச்சியாக இது பை ட்ரெண்டில் தான் இன்னமும் இருக்குது. நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் புல்லிஷ் மூவில் தான் இருக்குது. ஹீரோ யூஎஸ்டியில் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபால் இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ ஹீரோ யூஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் இப்படி நடந்திருக்கும். ஸோ பவுண்ட் யூஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் அப்சைடில் தான் இருக்குது. நோ க்ளூ, எந்த ஒரு செல் க்ளூவும் மார்க்கெட்டில் இல்லை. சும்மா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து மேலே இப்போ பிரேக் பண்ணி பை சைடில் இருக்கிறான். ஸோ ஒரு 4 ஹவரில் போய் நம்ம பார்க்குறோம்.
ஸோ ஒரு 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட்ல மார்க்கெட் எடுத்து மேல நிக்கிறான். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் தான். மார்க்கெட் பெரிய லெவல்ல ட்ரெண்டிங் ஃபேஸ் வரலைனாலும், ஏன்னா பிகாஸ் ஆஃப் யுஎஸ் கொஞ்சம் அந்த டைம்ல ஸ்ட்ராங் ஆன காரணத்தினால, இந்த மார்க்கெட் ஃபால் ஆகல. பட் அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல தான் சப்போர்ட் எடுத்து தான் நேத்து மார்க்கெட் ஒரு பூம குடுத்துருக்கு. ஸோ இன்னும் இந்த மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் மேல போகறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையராக தான் இருக்கு. இந்த சேனலுடைய டாப்ல தான் இருக்கு. ஸோ மேல பிரேக் பண்ணும்பொழுது மார்க்கெட் ட்ரெண்டிங் அப் சைட்ல போயிடும். ஒருவேளை மார்க்கெட் மேல பிரேக் ஆனா நம்மளுடைய ட்ரெண்ட் இதுவாக மாறிடும். ஸோ அப்ப இந்த ட்ரெண்ட் இந்த மாரி நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த மார்க்கெட்டுடைய சென்டிமென்ட்ஸ் மாறும்போது மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட்டுடைய டாப் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய டாப் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான ஹை பாயிண்டாக மாறிடும். ஸோ பவுண்ட் யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் ஹை பிரேக் ஆச்சு. 1.2760க்கு மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்சைட் போறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சப்போர்ட்ல தான் எடுக்குறான். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மார்க்கெட்ல செல் இப்ப எடுக்க முடியாது. ஸோ மண்டே மார்க்கெட்லேருந்து பிரைஸ் கீழ இறங்கினால் கூட, மார்க்கெட் வந்து இப்படி கீழ இறங்கினால் கூட, இந்த சப்போர்ட் பிரேக் ஆகணும். 1.2640 பிரேக் ஆனா மட்டும் தான் நமக்கு மார்க்கெட்ல செல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இல்லைன்னா மார்க்கெட் பை சைட்ல தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் ராலி கன்டின்யூ ஆயிடும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யுஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, மார்க்கெட் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு நல்ல மார்க்கெட் ஒரு புஷ் குடுத்துட்டான். பட் இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு பிரேக் ஆகல. பிரைஸ் வந்து இங்கருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ வந்திருக்கு. ஸோ பிரைஸ் திருப்பி இங்கருந்து மார்க்கெட் மேல போக ப்ராபபிள் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. ஸோ ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பிரேக் ஆனாலும் ரீடெஸ்டிங்கா தான் அத நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு 4 ஹவர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து இது வந்து டபுள் டாப்பான்னு கேட்டிருந்தாங்க நடுவுல. இது டபுள் டாப் கிடையாது. இது வந்து ஆல்மோஸ்ட் எ ட்ரையாங்கிள் ஃபேஸ் கிட்டத்தட்ட. இப்படி வரும். ஒரு ட்ரையாங்கிள் மாரி வரும். அன்ஃபினிஷ்டு ட்ரையாங்கிளாக வரும். ஸோ இது நல்லா பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கு. ஸோ இதுலருந்து இது வரைக்குமே நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ இந்த பாட்டம்லருந்து இந்த டாப் வரைக்கும் இருக்கிறதே நமக்கு சப்போர்ட் லெவல் தான். மண்டே மார்க்கெட்ல அல்லது டியூஸ்டே மார்க்கெட்ல ஆஸ்திரேலியா ரீட்டெயில் சேல்ஸ் வரும்பொழுதோ, அல்லது புதன்கிழமை இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட் வரும்போதோ, திருப்பி கீழ வந்தால் கூட மார்க்கெட் மேல புஷ் பண்றதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். 2 நாள் தான் ஆஸ்திரேலியாவுடைய நியூஸஸ் இருக்கு. செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும் இருக்கு. புதன்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதனால கண்டிப்பா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். செவ்வாய்க்கிழமையே ரீட்டெயில் சேல்ஸ்லயே மார்க்கெட் வந்து கீழ நல்ல சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னா, கண்டிப்பாக மேல போறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஒருவேள பிரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ போய் மீட் பண்ணிட்டு திருப்பி புஷ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆக மொத்தம் இந்த மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படினாலும் மேல ரைஸ் பண்ணி, இந்த டாப் அண்ட் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் தான் பிரைஸ் கீழ வரும். இல்லைன்னா இத பிரேக் பண்ணா இங்கே ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டீஸும் வந்துரும். ஸோ இப்ப பிரைஸ் வந்து ட்ரெண்ட் பிரேக் ஆனாலுமே பெரிய ஆக்டிவேட் இல்ல. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும் பொழுது தான் நமக்கு மார்க்கெட்ல ஃபால் ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா ஃபால் ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யுஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யுஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் எப்படி பவுண்ட் யுஎஸ்டில வந்து நமக்கு அந்த சைட்வே மார்க்கெட்டாகவே இருந்துச்சு அப்படியும், அதே மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து யுஎஸ்டிலயும் சைட்வே மார்க்கெட்டாக இருந்தது. நம்ம புதன்கிழமை லைவ் மீட்ல கூட சொல்லியிருந்தோம். பவுண்ட் அண்ட் நியூசிலாந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோடைய ரிசப்லன்ஸ் தான் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேல இருக்கும். ஒரு ஈரோ யுஎஸ்டில பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிராப் ஆயிட்டு ரைஸ் ஆயிருக்கும். ஒரு பவுண்ட் யுஎஸ்டில பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டுமே. கொஞ்சம் ரைஸ் ஆகலைனாலும் அந்த இடத்துல கன்சாலிடேட் அப் சைட்லயே இருந்திருக்கும். ஆஸ்திரேலியாவும் நல்லா இறங்கி பிரைஸ் வந்து ஏறி இருக்கும். ஆஸ்திரேலியாவும். பட் நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி இப்ப நிக்கும். நியூசிலாந்து யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒரு ஹோல்ட் ஆகி நிக்குது. அப்படிங்கும்போது இந்த மார்க்கெட் வந்து ஸ்டில் இன் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதாவது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இது பெருசா இம்மீடியேட்டா டிராப் குடுக்காது. நமக்கு இந்த வீக் பொறுத்தவரைக்கும் பெரிய நியூசிலாந்துடைய நியூஸஸ் நமக்கு இல்ல. 1 வெள்ளிக்கிழமை தான் இருக்கும். ஆனுவல் பட்ஜெட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்ட் குடுக்காது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து 4 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைட்வே மார்க்கெட்ல கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஒரு சைட்வே மார்க்கெட் குடுத்து மார்க்கெட் பூம் பண்ணியிருக்கும். இப்பவும் இது ஒரு சைட்வே மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் மேல பிரேக் பண்ணும்போது, இந்த மல்டி ஹைஸ பிரேக் பண்ணும்போது, பிரைஸ்க்கு எப்படி ஒரு பையிங் இந்த இடத்துல கிடைச்சுச்சோ, அதே மாரி ஒரு பையிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இங்கருந்து சப்போர்ட் ஆன மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைட்வே, திருப்பி ஒரு ரைஸ், சைட்வே, திருப்பி ரைஸ் ஆகறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு. இன்னும் செல் க்ளூ இந்த இடத்துல மார்க்கெட்ல எங்கேயுமே இல்லை. ஸோ ஒரு டேல பார்த்தோம்னா கூட நமக்கு தெரியுது மார்க்கெட் பிரேக் ஆகி, இந்த சேனல் பிரேக் ஆகி ரீடெஸ்ட்ல நின்னுட்டு இருக்கான். இந்த ஹை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ஒரு அப்சைட் ஃப்ளோ குடுக்கறதுக்கான
பாசிபிள் உண்டு. நெக்ஸ்ட் USD CAD. ஸோ USD CAD பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரையாங்கிள், ஓகே, இந்த ட்ரையாங்கிளை ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் ஆகாமல் இப்போ மேலே போயிடுது. ஸ்டில் இது வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸாகவே எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரைஸ் கொடுத்துருக்கான். இந்த பர்டிகுலர் ஹை அண்ட் லோவில் இப்போ ப்ரைஸ் நிற்குது. ஸோ ஒரு ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது. ஸோ இந்த டாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் குறைஞ்சிட்டே தான் வருது. ஸோ இது இன்னும் ஸ்டில் இன் டவுன்ஃபாலில் தான் மார்க்கெட் இருக்கே தவிர மார்க்கெட் வந்து ஒரு ரைஸ் ஆகலை. ஏதாவது ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் தான் இந்த மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன பண்ண போகிறோம், கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டத்துக்கு திருப்பி மார்க்கெட் வரப்போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பெரிய லெவலில் கீழே ஒரு பெரிய ட்ரெண்ட் க்ளோஸ் நடந்திருக்காது. ஒரு ப்ரைஸ் இப்படி கீழே வரான், மேலே போகிறான். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் தூரமாவது இப்படி ஃபால் ஆகுறானா அப்படின்னு பார்த்தோம்னா இம்மிடியட்டாக மார்க்கெட்டில் ஒரு புஷ் வருது. இம்மிடியட்டாக மார்க்கெட்டில் ஒரு புஷ் வருது. அப்போ இந்த மார்க்கெட்டில் நடக்கிறது வந்து ஒரு செல் ட்ரெண்ட் கிடையாது, ஒரு பெரிய ட்ரெண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு குட்டி ட்ரெண்ட். அப்போ இந்த குட்டி ட்ரெண்ட் என்ன பண்ணும், கீழே இங்கே பிரேக் பண்ண உடனே திருப்பி ஒரு இம்மிடியட் ரிஜெக்ஷன் கிடைச்சா நம்ம பை பண்ணலாம். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பிரேக் கிடைக்கும்போது நம்ம செல்குள்ளே போகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு மைனரான ட்ரெண்ட், இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் கிடையாது ஆஸ் பர் டே. ஒரு 4 ஹவரில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் தெரியும் ப்ரைஸ் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கான், இப்போ பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு பிரேக் ஆகிடுச்சு. ஒருத்தர் சார்ட் அனுப்பிச்சிருந்தாரு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதை தரேன். ஸோ இது வந்து ஒரு QM லெவல் மாதிரி இப்படி மேலே வந்து கீழே வரலாமா, தாராளமாக வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது QM கிடையாது. பிகாஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரைஸில் அப்படியே ஒரு ஷார்ட் ஃபால், திருப்பி ஒரு ரைஸ், ஒரு ஃபால். ஸோ இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராக மாற வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது, வச்சுக்கலாம். பட் QM லெவலாம் நம்ம இதை எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக மார்க்கெட்டில் ரைஸ் ஆச்சோ அதே ஸ்பீடில் மார்க்கெட் கீழே கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைஸ் ஆகக்கூடிய மார்க்கெட் நமக்கு ட்ராப் தான் ஆகும். ஸோ சின்னதாக ரைஸ் ஆனால் கூட நம்ம செல் போக ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகிறான், இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரான் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது செல் பண்ணணும். ஸோ மார்க்கெட் எங்கெல்லாம் ரைஸ் ஆகுதோ அங்கே செல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து மீட் பண்ணும்பொழுது தான் இந்த மார்க்கெட் பை சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ USD ஜப்பான். ஸோ USD ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஆஸ் பர் ஒரு டே கேண்டில் நம்ம வந்து ரீட் பண்ணும்போது ப்ரைஸோடைய இந்த பர்டிகுலர் ஹை, ஸோ இங்கேருந்து ஒரு ட்ராப் மார்க்கெட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸை வந்து நல்லா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேண்டில் நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக புஷ் கொடுத்துட்டு ஒரு குட்டி ட்ராப் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு குட்டியான ரைஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கான். திருப்பி ஒரு ட்ராப் ஆயிடுச்சு. நல்லா இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு ட்ராப் கொடுத்துருக்கான். ஸோ இதோடைய சின்ன ஃபால் இப்போ வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆகிடுச்சு, அடுத்தது ஒரு சின்ன ட்ராப் ஆகிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ட்ராப் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 கேண்டில், ஒரு சின்ன இது, இன்னொரு கேண்டில் மட்டும் மண்டே மார்க்கெட்டில் அப்படி மேலே வரலாம். வந்ததுக்கப்புறம் திருப்பி நமக்கு ஒரு ஃபால் வரும் அரௌண்ட் திஸ் ஏரியா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போக சான்சஸ் உண்டு. இந்த செல் பெரிய செல்லாக இருக்காது, இந்த செல்லை எடுக்க கூடாது. இங்கே நடக்கக்கூடிய செல் எடுக்கக்கூடாது, பை எடுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா யூஎஸ் வீக்காக ஆனால் கூட ஜப்பான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஜப்பான் மண்டே மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது, திருப்பி வெள்ளிக்கிழமை தான் ஜப்பானுடைய நியூஸஸ் இருக்குது. நடுவில் ஜப்பானுடைய நியூஸஸ் இல்லை, அதனால் பெரிய இம்பேக்ட்ஸ் நடக்காது. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே இறங்கினால் மட்டும் நம்ம பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ கீழே வரும்பொழுது 155.50 அந்த லெவல் மார்க்கெட் ட்ராப் ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் பை சான்ஸ் கிடைச்சால் பை எடுங்க. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டக்டு ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப் கொடுப்பான். ஸோ இப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ராப் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 155.50 பக்கமாக வரும்பொழுது அல்லது 155 ரேஞ்ச் வந்தால் தான் நம்ம பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் USD செஃப்.
ஸோ USDCF பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸில் பண்ணிக்கிறான். ஓகே, பெரிய ட்ராப் வரல, ப்ரைஸில் பெரிய ட்ராப் வரல அப்படின்னாலும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கான். கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபால் இருக்கும். திருப்பி இதே சப்போர்ட்டுக்கு வந்தால் இந்த சப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வீக்காகிடும் இந்த ஹைக்கு மேலே. ஏன்னா இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து மிஸ்ஸிங் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படி ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான். ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகி கீழே விழுந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இந்த முறை மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயும் ப்ரைஸ் திரும்புகிறான் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கலை, இந்த எக்ஸ்பேன்ஷன் லாஸ்ட் லெக் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் வந்து நடக்கலை அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு பவர் கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு புஷ் கொடுத்து தான் இறக்கியிருக்கான். ஸோ இது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை மிஸ் பண்ணிடும். இந்த முறை இப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. இந்த ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் பண்ணி தென் ட்ராப் ஆகிறதுக்கான ஹை சினாரியோ வந்துடும். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபேஸ்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெளியில் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதே மார்க்கெட் மேலே போய் ஹை பிரேக் பண்ணிட்டானா அந்த டாப்புக்கு மேலே இம்மிடியேட்டாக நம்ம வெயிட் பண்ணி ஒரு செல் அடிக்கலாம். அவன் திருப்பி வந்து இந்த சப்போர்ட்டில் பை எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் இப்போ இருக்கிறது ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ். இதை எடுத்தால் இந்த ட்ரெண்ட் இந்த மார்க்கெட் இந்த ஒரு சைட்வே ட்ரெண்ட்ல இருந்து ப்ரைஸ் ட்ரெண்டிங்குள்ளே மாற வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு நல்லா ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டபுள் டாப்பாக வர வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்குது. பட் இன்னும் ஆக்டிவேட் ஆகலாம். ஒரு 2-3 வீக்ஸ் நம்ம வந்து ஒரு 4 வீக்ஸாவது வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும், கீழே பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுடைய ட்ராப் ஃபால் கிடைக்கும். இது பெரிய சினாரியோ நடக்க டைம் எடுக்கும். ஸோ டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து நமக்கு வந்து இப்போ ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து செல் ட்ரெண்டுக்கு திரும்பிட்டானா, இவ்வளோ பெரிய ஃபால் கொடுத்துட்டானே அப்படின்ட்டு நினைக்கலாம். பட் கிடையாது. ஓகே, மார்க்கெட் ஸ்டில் இன் புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. நமக்கு வந்து எப்போ வந்து 2260 அப்படிங்கிற லெவல் பிரேக் ஆகுதோ அப்போ தான் அவன் செல் ட்ரெண்டுக்குள்ளே போகிறான். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சதுக்கான ஒரு நல்ல ஃபால். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு சப்ளை ஏரியா மார்க்கெட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஏரியா, ரைட். கீழே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸ் இப்போ டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிறனால நம்ம என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் பை ட்ரை தான் பண்ணணும், செல் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு பை ட்ரை பண்ணோம்னா மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆகலாம், அல்லது இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ப்ரைஸ் வந்து ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக அமையணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்து போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கீழே இறங்கி நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கலாம். அரௌண்டு ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 300லேருந்து 320 லெவல் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் லெவலாக நமக்கு சப்போர்ட் லெவலாக அமையும். பட் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலையே நமக்கு க்ளூ கொடுக்கும்போது நம்ம இதுக்குள்ளே பைக்குள்ளே போய் தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே இருக்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கணும். கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் மேபி, கண்டிப்பாக சொல்ல முடியாது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே பூம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் பண்ணாலும் நம்ம பை தான் ட்ரை பண்ணணும் இந்த ஏரியாக்குள்ளே. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ பெரிய ட்ராப் வந்தோடனே நான் செல் போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த கரெக்ஷனுக்கு மேலே மார்க்கெட்டில் செல் கிடைத்தால் நம்ம செல் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் மேலே ரிஜெக்ட் ஆனதுனால நமக்கு இந்த ஃபால் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கணும். மேபி இங்கேருந்தே சப்போர்ட் போகலாம், அதுக்கு சான்சஸ் உண்டு. இல்லை ப்ரைஸ் வந்து கீழே தான் வரான், 20க்கு கீழே வரான், 320க்கு கீழே வரான், 300க்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவில் சப்போர்ட் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் 2348 அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அமையும். ஸோ இப்போ ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படிங்கிற கால்குலேஷன்லேயே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக வச்சுக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தனால ப்ரைஸோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது மினிமம் டார்கெட் அப்படிங்கிறது 48ஆக அமையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2375 அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக அமையும். அடுத்தது 2405 ஏரியா வரைக்கும் நமக்கு இதெல்லாமே டார்கெட்டாக அமையும். ஓகேங்களா?
ஸோ இந்த டார்கெட்டுக்கு போகும் பொழுது ப்ரைஸ் வந்து அக்ரஸிவ் மோட்ல போகிறோம். நல்லாவே அக்ரஸிவான ஒரு ரைஸ் இருந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணி ட்ரெண்டிங்காக மாறிடுவான். ஓகே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஹை இனிமேல் லைஃப் டைமில் வராது, உடையாது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக இதுவும் உடைய வாய்ப்புகள் இருக்கும். இது ஜஸ்ட் ஏ நியூஸ் இல்லாத 1 வீக்குக்கான ஃபால். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு எக்கனாமியாக பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமியில் சில கண்ட்ரிஸ்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சைனா பேஸ் தைவானில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து சைனா தான் இருக்கிறதுலேயே வந்து நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தீங்க சைனா வந்து ஹையஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கோல்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க ஒரு வேளை அட்டாக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா இது கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. இதை டீட்டெயில்டாகவும் நான் சொல்லலை. ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு கண்ட்ரிக்கும் கிரியேட் ஆகும்போது திருப்பி இது எங்கே இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னா கோல்டில் இம்பேக்ட் கொடுக்க சான்சஸ் உண்டு. நம்மளுடைய மொத்த ஃபோக்கஸ்மே வந்து எல்லாருமே வந்து இஸ்ரேலியே பேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கிடையாது. இது வேற ஒரு கண்ட்ரிஸ் கூட ஸ்டார்ட் அப் ஆக சான்சஸ் ஒரு சின்ன மைல்டான ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை கிரியேட் ஆகும் பொழுதே நமக்கு கோல்டு மேலே போக சான்சஸும் ஹையராக இருக்கும். ஸோ பிஃபோர் அது எப்படி நடக்க போகுது, நெக்ஸ்ட் வீக் நடக்க போதா, பிஃபோர் ஃபெட் நியூஸ்க்கு முன்னாடி ஏதாவது நடக்க போதா, இல்லை நெக்ஸ்ட் மந்தோட எண்டில் நடக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். கம்மிங் மந்த் எண்டு வருது. இந்த வர வெள்ளிக்கிழமையோட 31st நமக்கு வந்து மந்தோடைய எண்டு வரும். ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் கோல்டில். ஸோ அஃப்கோர்ஸ் 2 முறையும் நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ராப் கொடுத்துருந்தாலுமே இந்த கன்சால்டேஷன்லேருந்து திருப்பி அது மீண்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு அமையலாம். 2260 பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் எங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதோ அந்த சப்போர்ட்டை நம்ம பையாக ட்ரை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் பை ட்ரை பண்ணணும். எங்கள் அப்டேட் வருது வரல வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுத்துக்குங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் ஒரு சப்போர்ட் லெவல் தான். பட் அவ்வளோ ப்ராப்பரான சப்போர்ட்டா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னோம்னா இல்லைங்க. பட் நம்ம இங்கே ட்ரை பண்ணிடணும். இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், பை ட்ரை பண்ணிடணும். ஏன்னா மார்க்கெட் நம்மளுடைய ப்ரிடிக்ஷனுக்கு மேலே சம்டைம்ஸ் வேற மாதிரி நடக்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பை ட்ரை பண்ணுறோம். இது ஸ்டாப் ஹிட் ஆனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ ஆக்டிவேட் ஆகிறான். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ஆக்டிவேஷன் நடக்குது. ஆக்டிவேட் நடந்தால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாவது நமக்கு கிடைக்கும். இதாவது கிடைச்சிரும். ஸோ இந்த டார்கெட் கிடைச்சாலே நமக்கு வந்து அல்லது ஸ்டாப் லாஸாவது நம்ம மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் கீழே இறங்கி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. மேபி ஃப்ளாஷஸில் வரலாம். ஸ்டாப் கிட் ஆனால் கூட நம்ம பைடு தான் ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் ப்ரைஸ் இங்கேருந்து ட்ராவல் ஆக ஆரம்பித்தா ஸ்டாப் லாஸை நகர்த்த ஆரம்பிச்சுக்குங்க. அவ்வளோதான். இங்கே போய் நான் ஒரு 10 பாயிண்டில் புக் பண்ணிடுவேன், திருப்பி மார்க்கெட் கீழே இறங்கும் போது ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற உங்கள்கிட்ட டேர்ம்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. பட் ஒரு பிகினராக இருக்கக்கூடியவங்க கோல்டை வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை கிடைக்கல, ப்ரைஸ் வந்து ஸ்டாப் கிட் ஆகி கீழே வரோம் அப்படின்னா இந்த ஜோன்லேயும் பை கிடைத்தால் பை ட்ரை பண்ணுங்கள். செல் ஆக்டிவேட் பெருசாக இல்லை. இந்த ஒரு பெரிய ஃபாலை வச்சு நம்ம செல் சொல்ல முடியாது. இது என்ன அப்படின்னா இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்வே மார்க்கெட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். சைட்வே மார்க்கெட்னு சொல்லக்கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறத விட ஒரு மார்க்கெட்டில் ஆர்டர் வந்து புக் பண்ணுறாங்க அல்லது வந்து ஆர்டர்ஸ்குள்ளே மார்க்கெட் என்ட்ரு ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா இங்கே நம்ம ரிஸ்க் எடுத்து என்ட்ரி போடணும். இதோடைய இந்த டார்கெட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் போய் என்ட்ரிக்குள்ளே போகக்கூடாது. அதை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இப்படி சின்னதாக வர நான் இங்கே ஒரு புக் பண்ணுவேன், டக்குன்னு இங்கே திருப்பி என்ட்ரி எடுப்பேன், இங்கே ஒரு புக் பண்ணுவேன், என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிறத தாண்டி இங்கே நம்ம ஒரு புக்கிங் சேஃபாக எடுத்துட்டோம், ஒரு ஸ்டாப் லாஸோட ஒரு புக்கிங் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரெண்டை வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இந்த இடத்துக்குள்ளே போய் என்ட்ரு ஆகிறது முழுமையாக தவறு. ஓகேங்களா? இப்போ ஒரு இடத்துல இங்கே பை ட்ரை பண்ணுறோம்னா இந்த பை போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதை விட்டுட்டு நான் இங்கே ஒரு புக் பண்ணுவேன், திருப்பி நான் இங்கே என்ட்ரு ஆவேன், திருப்பி புக் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிஸ்ஸிங் ட்ரேடாகத்தான் அமையும். இதை தேடி நீங்கள் போய் இங்கே உள்ள ஒரு பை ட்ரை பண்ணும்போது இது உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சம்டைம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி மிஸ் ஆனால்
அதை வந்து நினச்சி வருத்தப்படக்கூடாது. முதல் பாயிண்ட். அதை சேஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மார்க்கெட் கொடுக்கும். இந்த மார்க்கெட் வந்து இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் எத்தனையோ நாட்கள் கோவிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ ரீசெண்டாக நமக்கு மார்ச்லேருந்து பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் இம்மிடியேட் ரைஸ் கொடுத்துருக்கோம். 450 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரைஸ் கொடுத்துருக்கு. 980லேருந்து மேலே வந்து 450 வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் போயிட்டான். அதே மாதிரி திருப்பி மார்க்கெட் கீழே இறங்குவான், மேலே இறங்குவான். இதே 100 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் டிராவல்ஸ் நமக்கு கிடைக்கத்தான் போகுது. ஸோ சேஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுங்க. அது அழித்தாலும் பரவாயில்ல. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாதவங்க நாங்கள் சொல்கிற டெக்னிக் மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் டெக்னிக் மெத்தட்லேயே பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த எக்ஸ்பான்ஷனை பக்காவாக க்ரியேட் பண்ணியிருக்கான். இந்த மார்க்கெட்டோடைய எக்ஸ்பான்ஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா மேலே ப்ரைஸாக க்ளோஸ் பண்ணல. கீழேயும் பார்த்தோம்னா கீழேயும் ப்ரைஸாக க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த மார்க்கெட் பக்காவான எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு தென் பிரேக் அவுட் மேலே நடக்கலாம் அல்லது கீழே நடக்கலாம். ஸோ எந்தாவது ஒரு ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குது, கீழே எடுத்த சப்போர்ட் லெவல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மார்க்கெட் ரேலி ஆகலாம். இல்லை அதே மாதிரி கீழே பிரேக் பண்ணும்போதும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டா இந்த மார்க்கெட் திருப்பி 74 வரைக்கும், 74லேருந்து 72 ஆன சப்போர்ட்டுக்கு தான் ப்ரைஸ் கீழே வரும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிள் தான் அதிகமாக தெரியுது. ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வீக் ஃபர்ஸ்ட்ல மார்க்கெட்டுடைய புஷ் அப்சைடில் இருந்தால் பை ட்ரை பண்ணணும். மேலே இந்த ஹைக்கு பக்கத்தில் வரும்போது புக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ரெசிஸ்டன்ஸும் எடுத்துக்கணும். ஏன்னா இது எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்குது, கான்ட்ராக்டிங்க்கு வரல. ஸோ மேலேயும் உடச்சிட்டே இருக்கான், கீழேயும் உடச்சிட்டே இருக்கான். ஆனால் ஸ்ட்ராங்கான மார்க்கெட் மூவை நமக்கு இன்னும் கொடுக்கலை. ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்வென்ட்ரி வந்து புதன்கிழமை கிடையாது, வியாழக்கிழமை 8:30 மணிக்கு தான். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை கிரியேட் பண்ணிட்டு நேராக வந்துட்டான். ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ஒரு ட்ரெண்ட் ஃபேஸில் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸில் வந்துட்டோம். ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் லெவலில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆயிருக்கு. நமக்கு கோல்டு ஆக்டிவேட் ஆகலனாலும் சில்வரில் ஓரளவு ஆல்மோஸ்ட் ஒரு பைக்கான ஆக்டிவேட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் 30.6க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணும் அல்லது 30.95க்கு மேலே பிரேக் பண்ணால் கண்டிப்பாக இந்த டாப்ஸை போய் மார்க்கெட் மீட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் டாப்ஸுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் இது பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போகுதா அல்லது கீழே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டில் ஆக்டிவில் தான் இருக்குது, பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ நம்ம இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால இந்த மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கன்சால்டேஷனும் நமக்கு நல்லது தான். கீழே கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகிட்டு வந்தால் கூட கன்சால்டேஷன் வந்தால் இதே மாதிரி ஒரு கன்சால்டேஷனில் மார்க்கெட் ட்ராப் ஆன மாதிரி இந்த கன்சால்டேஷனில் நம்ம மார்க்கெட்டில் அப் சைடோ டவுன் சைடோ நம்ம மார்க்கெட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெகுலராக நம்ம வந்து மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் மாறும் பொழுது மண்டே மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா பவுண்ட் அண்ட் யூஎஸ்டி வந்து ஹாலிடேயில் இருக்கிறனால செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.